जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு நவ கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பமான சூழ்நிலைகள்லாம் எப்பொழுதுமே உண்டு. அதுவும் இப்போ ஜென்மத்தில் குரு, ஜென்மத்தில் சூரியன், ஜென்ம ராசியிலேயே பார்த்திங்கன்னா புதன் எல்லாமே இருக்குது. தந்தை உடல்நலத்தில் கவனம் தேவை. அப்பாவுக்கு இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கீங்கன்னா அப்பாவுக்கு உடல்நலம் கவனம் தேவை. ஏற்கனவே அப்பா குடும்பத்துக்காக உழைச்சி மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவருக்கு உடல்நலம் கவனம் தேவை ஒன்று. அதே போல் வீண் பிரச்சனைகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் போதும். தேவையில்லாமல் இன்னொருத்தருக்காக நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டாம். சில பேருக்கு பணி இட மாற்றம் வரும். இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பர்மனெண்ட் மாற்றம் கிடையாது. ஒரு 4 டேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வாங்க, 3 டேஸ்க்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவாங்க. அப்படி உங்களை அனுப்பும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதே போல் புலம்பிக் கொண்டே வேலை செய்ய வேண்டாம். ஒரு வேலைக்கு நீங்கள் இப்போ இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோன்னா, என்னத்தை வேலை செஞ்சு என்னத்தை ஒரு புலம்பின்ண்டே நீங்கள் வேலை செய்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கீங்களா? அவன் தானும் நிம்மதியாக வேலை செய்ய மாட்டான், அடுத்தவனையும் நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டான். சரி, அவனாக செஞ்சுட்டு போனால் சும்மா வேலை செய்கிறவனையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவன் புலம்பிண்டு இவனும் வேலை செய்யாமல் அவனும் வேலை செய்ய விடாமல் இது பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன் இவன் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு மற்றவங்க சிரிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க சில பேர். குழப்பமும் மனக்கவலையும் நெருக்கடியும் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக அமையும். குழப்பமும் மனக்கவலையும் நெருக்கடியும் அதிகமாக இருக்கும். அதுலேயும் கடன் நெருக்கடி அதிகமாக இருக்கும். திருமண தாமதம், திருமண விரக்தி. ஏற்கனவே கல்யாணங்கிறது ரொம்ப இதாக இருக்குது, அதுலேயும் ரொம்ப தாமதமான எப்படி இருக்கும், ஃபோட்டோ காட்டுறாங்க, ஜாதகம் வருது, பார்க்குறாங்க, செட் ஆகாது. நம்ம எது செட் ஆகும்னு நினைக்கிறோமோ அது செட் ஆகாது. என்னடா மிதுன ராசி இப்போ இந்த ஆணி ஆடியில் எதாவது பார்த்து எதாவது சரி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அப்போ அந்த தடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. புத்திர பாக்கியம், ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் வந்துருந்துங்க கொஞ்சம் தாமதமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சடன்லி மென்சஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்லக்கூடியதான், 12 ராசிகளுக்குமே இது தான். கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஒத்துமையாக விட்டு கொடுத்து, அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் எல்லோரும் வாழ்ந்துருக்காங்க. 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம்லாம் ஒத்துமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்ந்தவர்கள்லாம் நமக்கு முன்னோர்கள்லாம் நல்லா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள், இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி சும்மாவே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு சிறு சிறு விஷயங்கள் வரும். கவனத்தோடு இருக்கணும். அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல் பெண்கள் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடன் வேலை செய்ய வேண்டும். பெண்களுக்கெல்லாம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு தேவையில்லாத சில விஷயங்கள்லாம், இந்த கோர்ட்டில் கேஸெலாம் பார்த்திங்கன்னா முன்னுக்கு பிறனான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். முன்னுக்கு பிறனான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் இருக்காது. அதே போல் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்ஸு, அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விசா தாமதமாகுதல், இதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்கும், இந்த வாரத்தில் இருக்கும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வெளியில் வேலை செஞ்சுட்டு வரீங்க, உங்கள் டயர்டுக்கு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரீங்க, ஏதாவது பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? வீட்டுக்கு வந்தீங்களா
அமைதியாக படுத்துனீங்களா, வீட்டில் வந்து சண்டை பிரச்சனை, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா உங்களால் 4 பேருக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பொறுப்பு தேவை, இல்லைன்னா அடி வாங்குவீங்க. பொறுப்பு தேவை, பொறுப்பாக இருங்க, குடும்பத்தில் பொறுப்பாக இருங்க. நம்ம அடுத்து என்ன செய்யணும், அடுத்தது என்ன பண்ணணும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யணும், சில விஷயத்தை மறந்து போயிருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி செய்யுங்க. அப்புறம் செய்கிறேன்னு சொல்லி தள்ளி போட்டுன்னு வந்தீங்க இல்லையா, அதெல்லாம் என்னங்கிறத ஞாபகப்படுத்தி செய்யுங்க. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில ஆண்களுக்கான சில விஷயங்களும் சரி, பெண்களுக்கான சில விஷயங்களும் சரி, வேலை இருந்தால் மட்டும் வெளியூர் போங்க, வேலை இருந்தால் மட்டும் ஏதாவது செய்யணுன்னா மட்டும் செய்யுங்க. அந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு போங்க. சும்மா ஊர் சுற்றாதீங்க. சும்மா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், சும்மா ஊர் சுற்றுறது, இங்கே போகிறது அங்கே போகிறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நண்பர்களுக்குள்ள சண்டை, கருத்து வேறுபாடுகள்லாம் மிதுன ராசிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லும்போது 15, 19, 21 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களாக அமையும். அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பெண்கள் சிறு சிறு வியாபாரம் பண்ணுறீங்க, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு சேர்ந்து இந்த பணம் கொடுக்கறது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கூட்டுறவு பணம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, லோன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் எச்சரிக்கையாக பணம் கொடுங்க, பணம் வாங்குங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை. பணம், அதாவது சக பெண்கள்லாம் இப்போ வந்து கூட்டு சேர்ந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, கூட்டு சேர்ந்து சில விஷயம், அதில் மற்ற பெண்கள்லாம் உங்களை நம்பி தான் வராங்க, உங்களை நம்பி தான் செய்கிறாங்க. அதில் நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். 2 பேர் சேர்ந்தாலே எப்படி இருக்குன்றது தெரியும். அப்போ மொத்தமாக சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் என்ன செய்யணுங்கிறது யோசித்து நிதானித்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்கிறது நல்லது. வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பான முறையில் போகும். மிதுன ராசி பொறுத்தளவுக்கு சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறைந்தாலும் கொஞ்சம் வெற்றியோடு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொறுமை, நிதானம் தேவை. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாக அவசரம் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். சரிங்களா? இதுதான் மிதுன ராசிக்கான பலன்கள். நல்ல அமோகமாக இருங்க. வாழ்த்துக்கள்.